நாம் இந்த நாட்களில் ஒரு காரியத்தை தியானித்து வருகிறோம். என்ன காரியம்? பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசு நம்முடைய எதிராளி. அவன் எப்படி உருவானான்? தேவதூதனாய் கர்த்தரோடு பரலோகத்தில் இருந்தவன் கலகம் பண்ணி பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால சாத்தானாய் மாறிவிட்டான். அவன் கூட சேர்ந்து கலகம் பண்ணின நிறைய தூதர்கள், பெரிய சேனையாயிருந்த தூதர்களும் தேவர்களா பிசாசுகளா மாறிட்டாங்கன்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ அவங்கெல்லாம் இன்றைக்கி பூமியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதையும் தேவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாய் அவைகள் செயல்படுகிறது. அதனால தான் நமக்கு போராட்டம். அப்போ இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கிறவளாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நமக்கு ஜெயம் கொடுக்கத்தான் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய வல்லமைகளை எல்லாம் உரிந்து கொண்டு ஜெயம் எடுத்ததுனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெயிக்க முடியும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானை ஜெயிக்கணும்னா எதிர்த்து நிற்கணும். அப்போதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால அவனை கண்டு பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க, கலங்காதங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நிற்கணும். ஏன்னா அவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். அதனால பெரியவர் நம்ம கூட இருக்கிறதுனால அந்த சின்ன பிசாசை நம்ம ஜெயிச்சிடலாம். பயப்படாருங்க. அவரோட நிறுத்தி பாருங்க. நம்மகிட்ட வந்து சாத்தான் மோதினாலும் இயேசுவோடு அவனை நிறுத்தி பாருங்களேன். அவன் பொடியன். யானுக்கு எறும்புக்கு உள்ளது. இயேசு கிறிஸ்து யானை மாதிரி, அவன் வெறும் எறும்பு தான். அவன் இயேசுவை ஜெயிக்க முடியாது. அதனால் அவனை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார். அதனால தைரியமா இருங்க, விசுவாசத்தில் உறுதியா இருங்க. போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இருக்கணும். அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஜாலியா இருக்கும். போராட்டம் இருந்தால் ஜாலியா இருக்கும். தினமும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங். விளையாடுறவங்கள பாருங்களேன். விளையாடுறவங்கள வாரம் டோர்னமெண்ட் வச்சு இங்கே போட்டி அங்கே போட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வருஷத்தில் ஒரு முறை கபடி டோர்னமெண்ட்லாம் நம்ம ஊழியத்துலேருந்து வைக்கிறோம். அதில் வருவாங்க. காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் பையங்கள்லாம் அந்த விளையாட வருவாங்களா. இந்த வாரங்கன்னா நாளைக்கு இங்கே விளையாட்டு, அடுத்த நாள் இங்கே விளையாட்டு, அடுத்த வாரம் இங்கே போயிட்டே விளையாட்டு போயவே மாட்டாங்க. இன்ட்ரெஸ்டாக அந்த மாதிரி இருக்க தான் ஜெயித்துக்கிட்டே போக முடியும். அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி தான். போராட்டம் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிசாசு பல விதத்தில் போராடுவான். நான் சொன்ன பிசாசனுடைய தந்திரங்கள் நேற்று தினம் நம்ம பார்த்தல, அவன் தந்திரமாக தான் செயல்படுவான். டைரெக்டாக வந்து நிற்க மாட்டான். அவன் தந்திரமாய் வந்து ரகசியமாய் வந்து சாத்தான் தான் நமக்கு விரோதமாக போராடுகிறான் என்பதையே நம்ம தெரியாமல் இருக்கும்படி போராடுவான். உங்கள் மனைவியை வச்சு அவன் போராட்டத்தை நடத்துவான். உங்கள் பிள்ளைகளை வச்சு போராட்டத்தை நடத்துவான். உங்கள் கணவரை வைத்து போராட்டத்தை நடத்துவான். உங்கள் மேல் அதிகாரியை வச்சு உங்களுக்கு விரோதமாக யுத்தத்தை நடத்துவான். உங்களுடைய பக்கத்தில் வியாபாரியை வச்சு உங்களுடைய வியாபாரத்துக்கு போராட்டம் நடத்துவான். நீங்கள் இந்த மனிதர்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இவன் தான், இவர் தான், இவங்க தான், வீட்டுக்குள்ளே இவங்க தான், மாமியார் தான், மருமகள் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா. அவன் சிரிச்சுக்கிட்டே நிற்பான். நம்மளை திசை திருப்பிடுவான். பின்னால் இருக்கிற அந்த ஆவி, அந்த சாத்தான் தான் இவங்களெல்லாம் பயன்படுத்தி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுகிறான். நம்ம இந்த மனிதர்களே பார்த்துக்கிட்டோம். அதனால தான் மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல. எபேசியர் 6:12 என்ன சொல்லுது? மாம்சத்தோட ரத்தத்தோட நம்முடைய போராட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சமும் ரத்தமும் உடைய மனிதர்களோடு நம்முடைய போராட்டம் அல்ல. இப்போ எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ மத அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள் இருக்கிறது. மத தீவிரவாதம் அவங்களுக்கு எங்களை கண்டுபிடிக்காது. எங்களுக்கு விரோதமாக வீடியோ போடுறது, பேசுறது, செய்கிறது, எழுதுறது, எங்களை அட்டாக் பண்ணுறது, நிறைய பேசுறது, இதெல்லாம் நடக்குது நிறையா. அப்போ இது அவங்க எங்களுக்கு எதிராளி கிடையாது. அந்த பேசுகிறாங்களே அந்த தீவிரவாத அமைப்புள்ள லீடரோ தலைவரோ அந்த ஆட்களோ அவங்க மனிதர்கள். அவங்க என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள். அந்த மாம்சமும் ரத்தமுடைய அவங்க இல்லை. அவங்களுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற சாத்தான் தான் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி ஊழியத்தை முடைக்கணும், அந்த ஊழியக்காரனை முடைக்கிறணும், இதன் மூலமாக ஆண்டவுடைய ராஜ்யம் பரவுது, தேவத்திட்ட நிறைவேறுதுன்னு சொல்லி அவங்கள வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுகிறான். இதை அறிந்து கொண்டாலே ஈஸியாக ஜெயித்தரலாம். அப்போ இந்த மனிதர்களோடு நீங்கள் மோத மாட்டீங்க,
அந்த ஆவிகளோட மோதுவீங்க. கண்ணுக்கு தெரியாமல் இருந்து செயல்படுகிற எதிரி அதை ஜெபத்தில் தான் ஜெயிக்க முடியும். அது பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிச்சாதான் ஜெயிக்க முடியும். இதை விளங்கி கொண்டீங்கன்னா அப்பவே பிசாசு பக்கத்தில் வரமாட்டான். சாத்தானுடைய தந்திரங்கள் தெரிஞ்சிட்டனாலே பிசாசு வரமாட்டான், பயப்படுவான் உங்களை கண்டான். அதனால்தான் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு 2 கொரிந்தியர் 2:11 சொல்லப்பட்டிருக்குல்ல. எப்படி தெரியும் பிசாசு தந்திரம்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்கினார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்க யாவரையும் நீ பாருங்களேன், லூக்கா 13 அதிகாரத்தில் இயேசு ஒரு ஜெபாலயத்துக்கு போகிறார். அங்கே 18 வருஷம் கூனியா இருந்த பெண், குனிஞ்சு அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. 18 வருஷம் கூனியா இருக்கிறாங்க. குனிஞ்சே தான் நடக்கணும். ஆனால் பக்தியாக இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, ஜெபாலயத்துக்கு வர்றாங்க. அப்போது எல்லாரும் நினச்சாங்க அவளுக்கு ஒரு வியாதி வந்துட்டுங்க, இனிமே அவ்வளோதான், அப்படி முதுகு எலும்பு ஏதோ வளைஞ்சிட்டு அவ்வளோதான் நீ. அப்போது யாருமே கண்டுபிடிக்காத ஒன்று என்ன, வைத்தியர்கிட்ட போயிருப்பாங்க, மருத்துவம் செய்திருப்பாங்க, தெரியல. ஏசு அவளை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டார், இது ஒரு ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. இது பின்னால் இருக்கிற ஆவியை இயேசு கண்டுபிடிச்சிட்டார். அவருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவின்னு கண்டுபிடித்து இயேசு விடுதலை யாவானார். அந்த ஆசுத்தாவி போயிட்டு உடனே நிமிர்ந்துட்டாங்க. அவ்வளோதான். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆவி, அந்த வியாதிக்கு பின்னால் இருந்து ஒரு ஆவி, அந்த ஆவி போன உடனே சுகமாயிட்டாங்க. அப்போ எல்லாரும் பார்த்தா டாக்டர்ஸோ மருத்துவர்களோ மனிதர்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க, இது ஒரு சிக்னஸ்ஸு. இன்னும் மருத்துவ உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருவாங்க. என்ன பேர் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆவி இருக்கிறது. இதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக ஜெயித்தரலாம். பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் பாருங்களேன், அமெரிக்காவில் ஒரு பிரபல சில வருஷத்துக்கு முன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கும்போது செய்தித்தாள் ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன். அமெரிக்காவிலேயே பிரபலமான கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நிறைய இருக்காங்க. இவரும் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் இவர்கிட்ட கேன்சர் வியாதி உனக்கு வந்தால் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கிட்டத்தட்ட மோர் தென் 90% சுகமாயிடுறாங்க. 90%க்கு மேலே சுகமாயிடுறாங்க. இது அதிகமாற்றவங்களை விட. அதனால அவரை பேட்டி கண்டாங்க. ஹவு, எப்படி உங்களால் இது சாத்தியமாகிறது? அப்போ ஒரு அனுபவத்தை சொல்லி நான் வாசித்தேன் அந்த ஆர்டிக்கலில், ஒரு மேகசைனில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர். இந்த டாக்டர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர், ஆவில நிறைந்த அந்நிய பாஷையிலே செபிக்கிற அனுபவம் உள்ளவர். அவர் என்ன சொல்லுகிறார், பல இந்த கேன்சர் வருவதற்கு பல காரணம் இருந்தாலும் பெரும்பாலும் அந்த வியாதிக்கு பின்னால் இருப்பது ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு ஆவி. அதனால தான் இந்த இங்கே மார்பு பகுதியில் கட்டி தெரியுதுன்னா அதனுடைய வேர் எங்கே இருக்குமுன்னே தெரியாது. காலில் கூட இருக்கலாம், வயிற்றுக்குள்ளே இருக்கலாம், எங்கே இருக்குன்னு தெரியாது. இங்கே தான் இதை கட் பண்ணி எடுத்தோடனே டக்குன்னு வயிற்று பகுதியில் வெளிப்படுது, அங்கே கை வச்ச உடனே கால் பகுதியில் இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல ஒரு காலம். இப்போது நிறைய அதில் கண்டுபிடிப்பை வளர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன சொல்லுகிறார், நம்ம அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. அந்த வியாதியை கொண்டு வந்து மனுஷருடைய ஜீவனை எடுக்கிற ஒரு ஆவி. அப்போ ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணோன்னே அந்த ஆவி டக்குன்னு அடுத்த உறுப்பை தாக்கிறோம். அங்கே ஆப்ரேஷன் பண்ணோடனே அடுத்த உறுப்பை தாக்கிறோம். அந்த ஆவி அப்படியே அந்த சரீரத்துக்குள்ளே தாக்கி கொண்டே இருக்கும். இது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்து, இவர் என்ன பண்ணுவாராம், கேன்சர் பேஷண்ட்னா எல்லாம் செக் பண்ணிவிட்டு மருத்துவத்துறையில் உள்ள மாதிரி எல்லாமே செஞ்சிருவார். ஆப்ரேஷன் தேட்டருக்குள் வந்த உடனே அவர்கிட்ட சொல்ல, அவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், நீங்கள் விசுவாசிங்க, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆவில நிரம்பி ஜெபிப்பாராம். முதலாவது, இந்த சரீரத்துக்குள்ளே இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன், இந்த சரீரத்தை விட்டு விலகி போ அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை முதல்ல கடிந்து கொண்டு ஜெபிப்பாராம். அப்போ அந்த நல்ல ஸ்ட்ராங்காக ஆவில நிரம்பி அந்த நிச்சயம் மறு வரைக்கும் ஒரு ஜெபம் செய்வாராம்.
அவர் பரிசுத்த ஆவிக்குள்ளே அந்த ஆவி வெளியேறி போன உடனே, அப்போ ஏற்கனவே அந்த ஆவி தாக்கி அவனுடைய மார்பிலையோ வயிற்றிலேயோ கணையத்திலேயோ எங்கேயோ அந்த நோயினுடைய பாதிப்பு வந்திருக்கிறாரு. இப்போ அவர் சொல்லுகிறார், அந்த ஆவி போயிட்டு, அந்த வியாதி கொண்டு வந்த ஆவி, அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆப்ரேட் பண்ணி அந்த வியாதியினுடைய இதை எடுத்துட்டு அந்த இடத்துக்காக ஜெபிப்பார், ஹீலிங்காக ஜெபிப்பார். முதல்ல டெலிவரன்ஸ் ப்ரேயர், ரெண்டாவது ஹீலிங்காக இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல சுகம் உண்டாகட்டும், இந்த புண் மறையட்டும், இனி அந்த வியாதி தொடக்கூடாதுன்னு அவர் ஜெபிச்சு முடிச்சு அனுப்பிடுவார். அதனால இவருடைய ஆப்ரேஷன், இவருடைய ட்ரீட்மெண்ட்டு பெரிய சக்ஸஸ். இது மாதிரி அவர்கிட்ட போனவங்க திருப்பி அந்த வியாதி வருவதே இல்லை. அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிற, பைபிள் வாசிங்க, ஜெபிங்க, கர்த்தரை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எழுதியிருந்த ஒரு அனுபவம். அப்போ பெரும்பாலான வியாதிகள், மருத்துவத்துறையில் பல காரணங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் பெரும்பாலான வியாதிகளுக்கு முக்கிய காரணம் பின்னால் இருந்து செயல்படுகிற அந்த ஆவி. அதனால தான் வசனத்தில் அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசுகிட்ட ஒரு குருடனை கூப்பிட்டு வர்றாங்க, எனக்கு கண் தெரியாதுங்க அப்படின்னு. இயேசு அவனை பார்க்குறார். அவனுக்கு கண்ணில் வியாதி பாதிப்புன்னு தான் எல்லாரும் நினச்சாரு. ஆனால் ஒரு குருட்டு ஆவி அவனுடைய கண்ணை தாக்கியிருந்து இயேசு அந்த ஆவியை துரத்தினா உடனே பார்வை வந்து, பைபிள் எழுதியிருக்குல்ல மத்தேயு 9 செவிடும் ஊமையாமான குருடும் ஊமையுமான ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வராங்க. அவனுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. அது பெரிய பாதிப்பு. கண்ணு தெரியாமல் காது கேட்டாலாவது அவன் நடந்து எங்கேயா போக முடியும். அப்போ காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, பெரிய பரிதாபம். இயேசு பார்த்தார், இது ஒரு ஆவி, பிசாசு. அவனுடைய கண்ணையும் தாக்கி இருக்கிறது, காதையும் அந்த ஆவியை கடிந்து கொண்டார். அந்த ஆவி வெளியேறின உடனே பார்க்க முடிந்தது, காது கேட்க ஆரம்பித்து விட்டாரு. இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். இன்றைக்கும் நடக்கிறது. இன்றைக்கும் உடைய ஊழியத்தில் நான் அதை பார்க்கிறேன். அந்த ஆவி வெளியேறின உடனே காது திறந்து விடுகிறார். அந்த ஆவி வெளியேறின உடனே கண் பார்வை வந்து விடுகிறார். அந்த ஆவி வெளியேறின உடனே கேன்சர் மறைந்து விடுகிறாரு. இன்றைக்கும் இந்த மாதிரி அற்புதம் நடக்குது, நான் பார்த்துருக்கிறேன். வந்து சொல்கிறாங்க, கேன்சர் கட்டி இருந்துச்சு, மறைஞ்சிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டால், நான் ஜெபி ஒரு வல்லமாக வந்து இறங்கிச்சு, ஒரு ஆவி என்னை விட்டு வெளியூர் போச்சு, என்னை தள்ளிட்டார். போன உடனே பார்க்குறேன், கட்டியை காணலை. இந்த மாதிரி பலர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இது 100% எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். 100% கிடையாது. சிலருக்கு வேறு விதமாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் பாதிப்பு இதனால் உண்டு. அவனுடைய தந்திரங்கள், சாத்தான். அப்போ வியாதியை கொண்டு வர்றது, பிரச்சனை கொண்டு வர்றது, ஒரு பாதிப்பை கொண்டு வர்றது, பலவீனத்தை உண்டாக்குறது, வீட்டுக்குள்ளே பிரச்சனை உண்டாது. இதெல்லாம் நம்ம சுற்றிலும் பார்க்குறதால அனுதினம் நம்முடைய லைஃப்பில் அதில் என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். பிசாசனுடைய தந்திரங்கள். இப்போ பைபிள்லேருந்து சில காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அதை விளக்கும் போது இன்னும் உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சாத்தானை ஜெயிக்கலாம். தினமும் நீங்கள் மகிழ்ச்சியோடு வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய முடியும். அப்போ அனுதினமும் இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஒன்று, அவன் தந்திரமாக எப்படி கிரியை செய்கிறான். முதல் அவன் உலகத்துக்குள்ளே எப்படி செயல்பட்டான். ஃபஸ்ட்டு என்ட்ரி இன்டு த வேர்ல்டு. உலகத்தில் முதல் என்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3 1 வசனம். வேத புஸ்தகத்தில் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் 3 1 வசனம் பாருங்கள். இப்போ ஆண்டவர் முழு உலகத்தை அழகாக சிருஷ்டித்து மனுஷனுக்காக உலகத்தை அழகாக உண்டாக்கி ஆதாம் ஏவாள் என்கிற முதல் குடும்பத்தை, முதல் மனிதன், முதல் மனுஷியை தம்முடைய சாயலில் உண்டாக்கி ஏதேன் என்கிற தோட்டத்தில் ஒரு குறைவில்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அன்றைக்கு மனிதனுக்கு அங்கே பாவம் கிடையாது, வியாதி கிடையாது, பயம் கிடையாது, எதை குறித்த பயம் கிடையாது. மிருகங்கள், சிங்கம், புலிகள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க, எதுவும் சேதப்படுத்தாது. அப்போ அவங்களுக்கு தேவையான பழங்கள், கனி விருட்சங்கள், எல்லா மூலிகை எல்லாமே அந்த தோட்டத்தில் இருக்குது. அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் வேலை கொடுத்த சோம்பேறியாக இருக்கக்கூடாது, பண்படுத்துங்க, இதை பாதுகாத்துக்கணும், வேலையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருந்தார். அப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. தினமும் சாயங்காலம் ஆனால் அந்த குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் இறங்கி வந்து அவங்களோட ஒரு ஈவினிங் வாக், ஆண்டவர் அவங்களோட பேசுவார். ஆதாம் அவங்களோட பேசுவார். அவங்க கேட்டிருப்பாங்க, அப்பா இது என்னதுப்பா, அவங்க ஒரு தகப்பன் பிள்ளைகள் உறவு தான், அப்படி தான் ஆண்டவர் உண்டாக்குனார்.
இது என்னதுப்பா அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் பிள்ளைகளே அப்படின்னு ஆண்டவர் பேசியிருப்பார். எவ்வளோ அழகான ஒரு உறவு ஆண்டவருக்கு மனுஷனுக்கு. அப்படிதான் ஆண்டவர் உண்டாக்குனார். அப்படியே பயங்கரமான தோற்றத்தோட ஆயுதங்களோட பல்ல கடிச்சிட்டு நாக்கை நீட்டிக்கிட்டு அப்படி பயந்து அப்படி ஆண்டவர் கிடையாது. ஒரு தகப்பனை போல நேசிக்கிற அன்பான குணம், கையை பிடிச்சிட்டு நடக்கலாம், அவரை பார்த்துக்கிட்டு பேசலாம். அப்படிதான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அப்படிதான் மனுஷனுக்கு ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இருந்தது. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அவங்க என் பிள்ளைகளாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என்கிட்ட பேசணும், என் கூட நடக்கணும், நான் அவங்களோட பேசணும். அப்படிதான் ஆதியில் ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருந்தார். அதே அனுபவத்தை தான் இப்போ ஆவியானவர் மூலமாக நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். அந்த இழந்து போன அந்த அனுபவத்தை, மனுஷன் அன்றைக்கு இழந்து போனதை திரும்ப கொடுக்க தான் இயேசு இந்த கடைசி காலத்தில் அதிகமாக அந்த அனுபவங்களை தேவன் தந்து கொண்டு இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவருடைய இருதயத்தின் விருப்பம். இப்போது மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த தள்ளப்பட்டு போன சாத்தான், தூதனுக்கால சாத்தான் பரலோகத்தை விட்டு ஆண்டு தள்ளிட்டார்ல. இப்போ அவன் வானமண்டலத்தில் சிங்காசனத்தை ஸ்தாபித்து அவனுடைய சேனையை உட்கார்ந்துருக்கிறாங்க. அவன் பார்க்குறான், ஆண்டவர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. என்ன பரலோகத்தை விட்டு தள்ளி விட்டுட்டாரு, என்ன புறம்பாக்கிட்டாரு, நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், ஆனால் மனுஷங்க விட்டு இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு, இவ்வளோ பாசமாக இருக்கிறாரு, மனுஷனை சந்தோஷமாக இருக்கிறான். இந்த சந்தோஷத்தை கெடுக்கணும், ஆண்டவருடைய மகிழ்ச்சியை கெடுக்கணுமானா மனிதனை கை வச்சா ஆண்டவர் துக்கப்படுவார். புரியுது அவங்களுக்கு? ஏன் மனிதர்களை பிசாசு டார்கெட் பண்ணுறான்? மனிதர்களை தேவன் அவருடைய சாயலாக உண்டாக்கி என் பிள்ளைகளாக நீங்கள் இருங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறார். இப்போ அவங்களுடைய பிள்ளைகளை டச் பண்ணால் பேரண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்கள டச் பண்ணால் கூட ரொம்ப கலக்க மாட்டாங்க. பிள்ளைகளை தொட்டு தான் இந்த பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்கல்ல, சாத்தானுக்கு தெரியும். ஆதாம் ஏவாளை டச் பண்ணால் ஆண்டவர் துக்கப்படுவார். அவர்கிட்ட மோத முடியாது, அவர்கிட்ட போய் ஜெயிக்கவும் முடியாது அவனால். அதனால் அவர்கிட்ட போய் மோதலாம் முடியாது. ஆனால் இவங்களை நம்ம பாதிப்புக்குள்ளாக்கிட்டா ஆண்டவருடைய உள்ளம் துக்கம் அடையும், வேதனை அடையும். அவரை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது, அவரை துக்கப்படுத்தணும். அதுக்கு தான் அவன் மனு கொல்லத்தை பாதிப்புக்குள்ளாக்குகிறான். அதனால தான் மனிதர்களை அவன் தாக்குகிறான். அவனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கணும். உடனே பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவன் தந்திரமாய் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குதா? இங்கே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே சர்ப்பமானது, அந்த பாம்பு, அது தந்திரம் உள்ளதாக இருந்தது. இல்லை, பிசாசு அந்த பாம்பு ரூபத்தில் தான் வர்றான். பாம்பாக அந்த சமயத்தில் பாம்பு ஊறி கொள்ளலாம் இல்லை, அதுக்கு கைகள் கால்கள் எல்லாம் இருந்தது. சாபத்தினால தான் அது நிலத்தில் ஊறுகிற ஒரு ஊரும் பிராணியாக மாறிவிட்டது. அதான் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, ஏவாளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. தந்திரமா என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஒரு கொஸ்டின். இதான் பிசாசனுடைய தந்திரம், கேள்வியை எழுப்புவது. மனதில் அப்படி சந்தேகத்தை எழுப்பி கேள்வி கேட்க வைப்பாரு. தந்திரமா அவளுக்கு ரொம்ப நன்மை செய்யற மாதிரி தந்திரமா பேசுகிறான். ஆண்டவர் சொன்னாரு, நிறைய கனி விருட்சங்கள், ஜீவ விருட்சத்தெல்லாம் உண்டாக்கி வச்சு எல்லாத்தையும் நீங்க புசிக்கலாம். ஒரே ஒரு மரம், இது நன்மை தீமை அறியத்தக்க மரம், இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் நீங்க புசிக்கக்கூடாது. தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவங்களுக்கு எல்லா வசதிகள் உரிமையும் கொடுத்த ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை கொடுக்கிறார், இந்த மரத்தில் உள்ள கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். ஏன் ஆண்டவர் அது கூட இல்லாமல் தடுத்திருக்கலாம்? ஆண்டவர் மனிதர்களை அடிமை மாதிரி நடத்த விரும்பவில்லை.
அவங்களுக்கு முழு சுயாதீனம் கொடுத்து உண்மையான பாசத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும். பயமுறுத்தி சொப்பனத்தில் வந்து எனக்கு இதை செய் அதை செய், இல்லாட்ட அழிச்சிருவேன், குடும்பத்தை அழிச்சிருவேன், சாபமாயிரும், அது உனக்கு குடும்பத்துக்கே தோஷமாயிரும், இப்படிலாம் பயமுறுத்தி ஆண்டவரை போய் தேட வைக்கிறது, ஆண்டவரை நாட வைக்கிறது, இதெல்லாம் கடவுளுடைய காரியம் கிடையாது. பிசாசு தான் பயமுறுத்தி மனிதர்களை வணங்க வைப்பது, நம்ப வைப்பது, இதுக்கு இதை செய் அதை செய்யன்னு கேட்பதெல்லாம் அது கடவுள் அப்படி செய்ய மாட்டார். இங்கே ஆண்டவர் மனிதரை அடிமையாய் சிருஷ்டிக்கல, அடிமையாய் வைக்கவில்லை. அவனுக்கு முழு சுதந்திரம், சுயாதீனம். நீ முழு இருதயத்தோடு என்னை நேசிக்கணும், அவ்வளோதான். பயப்படுத்தி நீ நேசிக்காட்ட அழிஞ்சிருவேன், செத்துருவேன், அப்படி போயிடுவேன், அப்படி பயமுறுத்தி ஐயோ பயந்து நடிங்க, இது செஞ்சிரும் அதை செஞ்சிரும், அப்படி செஞ்சிரும், இப்படி செய்யாட்ட ஏதாவது ஆயிரம், தோஷம் ஆயிரும், அது நமக்கு சாபம் ஆயிரம், பாதிப்பாயிரம், கடவுள் குத்தம் ஆயிரும். இந்த மாதிரிலாம் கடவுள் செய்கிறவர் அல்ல, அப்படி ஆண்டவர் அல்ல. அவர் மனிதர்களை பாசத்தோடு பிள்ளைகளை போல நேசிக்கிறவர். நீங்கள் தகப்பனை போல ஓடி போய் கையை பிடிச்சுக்கணும், அப்பா என்னை பார்க்க வந்திருக்கிறீங்களா, அவங்களுடைய பிள்ளைப்பா, சந்தோஷப்பா, அப்படி ஆண்டவரை நெருங்கணுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். இதை சாத்தான் பார்க்குறான். நம்ம பரலோகத்தில் ஆண்டவருக்கு பக்கத்தில் இருந்தோம், எல்லாத்தையும் நம்மகிட்ட ஆண்டவர் ஆண்டவரோட நெருக்கமாக இருந்த பரலோகத்தில் கத்தரோட இப்போ மனுஷன் நெருங்கிட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறாரு, இதை கெடுக்கணும். அப்போ தந்திரமாய் என்ன சொல்கிறான், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அது எப்போ பாருங்க, ஆதாம் இவாள் 2 பேர் வந்திருந்தா உடனே ஆதாம் சொல்லி, இப்போ நீ யார் அதை பற்றி பேசுறதுக்கு? எங்கள் அப்பா எங்களுக்கு அழகான தோட்டம் கொடுத்தக்க அவர் சொல்லிக்க செய்கிறோம், நீ யார், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டிருப்பான். அதனால தான் ஆதாம் இல்லாத சமயத்தில் எப்பவுமே ஒன்றா இருக்க முடியல, 26 மணி நேரம் கணவன் மனைவி ஒன்றா இருக்க முடியுமா? அவன் ஒரு வேலையாக போயிருக்கலாம், இவன் தனிமையாக எப்போ இருப்பான்னு பார்க்குறான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். தனிமையாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கொஸ்டினை எழுப்புகிறான், சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறைத்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவு வேண்டாம் என்று சொன்னார் அப்படி சொல்கிறான். இதுதான் அந்த ஒன்று தான், நாங்கள் எல்லாத்தையும் புசிக்கலாம், எங்கள் ஆண்டு புசிக்கூட எல்லாத்தையும் புசிக்கலாம், அனுபவிக்கலாம், இந்த ஒரு மரத்தில் உள்ள கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார்னு அவள் சொல்லுகிறாள். அடுத்த உடனே அப்பொழுது சர்ப்பம் தெரியணும், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிச்சா செத்து போயிருவீங்க அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. இவன் உடனே என்ன சொல்கிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை, சாக மாட்டீங்க, அது அவருக்கு தெரியும். என்ன சொல்ல அடுத்து, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். தேவர்களைப் போல இருப்பீங்க, சரிங்களா? வசனம் வருதா? நீங்களே கடவுளாயிடலாம். இன்றைக்கி அந்த உபதேசம் வருதா? நீயே கடவுளுப்பா, நிறைய சொல்லலாம், நீயே கடவுள், நீ தான் கடவுள், உனக்குள் கடவுள் வந்துட்டா நீ தான் கடவுள், அதனால் நான் கடவுள் என்ன வணங்கு, நான் கடவுளை தரிசித்தேன், கடவுள் தரிசனமாக கடவுள் எனக்குள்ள என்ன வணங்கு. இந்த மனுஷ வணக்கம் இந்தியாவில் 2 லட்சம் பேர் இருக்காங்களாம். சாமியார்கள் தங்களை கடவுளாய் வெளிப்படுத்தி தங்களை வணங்க வைக்கிறவங்க இந்தியாவில் மட்டும் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க மனிதர்கள். அவன் செத்துட்டா நாளைக்கு அடக்கம், கல்லறைக்குள்ளே போயிடுவோம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாலே தன்னை கடவுள்னு காமிச்சு வணங்கின எத்தனை பேர் செத்து கல்லறைக்குள்ளே போயிட்டான், அவ்வளோதான். அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்கன்னா இல்லை. மனிதன் கடவுள் ஆகவே முடியாது, அறிந்து கொள்ளுங்க. அவன் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வந்தாலும், என்ன மாதிரி அவன் இதெல்லாம் ஜோடித்து வந்தாலும் மனுஷன் கடவுள் ஆகவே முடியாது, அறிந்து கொள்ளுங்க. இந்த ஊழியக்காரங்க ஸ்மித் விக்கிள்ஸ் அந்த ஊழியக்காரர் அவர் ஜெபிச்சா 20 பேருக்கு மேலே உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் அப்படி இருக்கிறாங்க, ஜோப் பண்ணி உயிரோடு எழுப்பப்பட்டவங்க இருக்காங்க, செத்தவங்களை உயிரோடு எழுப்பின ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க கடவுளாயிட முடியுமா? கடவுளாக முடியாது. தேவன் அதற்கு அவங்கள பயன்படுத்தினார், அவ்வளவுதான். அதனால் அவங்க கடவுளாக முடியாது. ஆனால் சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, நீ தான் கடவுள், நீயே கடவுளாயிடலாம். இதுதான் பிசாசனுடைய உபதேசம். அன்றைக்கி ஏவாள் எப்படி ஏமாத்தினான்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் நிறைய பேர் இப்படி தான் அவன் ஏமாற்றுகிறான். தந்திரமாக
நீ தான் கடவுள். இப்போ அதுக்கு பைபிள் வச்சுட்டு பேசுகிற ஊழியக்காரங்க சிலர் எழும்பியிருக்காங்க. சென்னையில், உலகத்தின் பல பகுதிகளில் இது வருவாங்க. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவங்க வருவாங்க, தன்னை தான் கிறிஸ்துன்னு சொல்லிக்கொண்டுன்னு பைபிள் இருக்குல்ல, வந்துட்டாங்க. இப்போ மெட்ராஸில் இருக்காங்க, இந்தியாவில் பல பகுதிகளில் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க. நீ தான் கடவுளுப்பா. ஏசு உள்ளே வந்துட்டார்லாமா? அப்போ ஏசு எங்கே இருக்கு? உனக்குள்ள. அப்போ நீ தானே கடவுள். இது பிசாசின் உபதேசம். சாத்தான் ஏவாள்கிட்ட பேசின உபதேசம் தான். நீ சாக மாட்ட சொல்றாங்களே, மரணம் ஒன்று கிடையாது. நீ நீ நீயா சாவுன்னு சொன்னா தான் சாக முடியும், இல்லைன்னா சாக முடியாது. அப்படி ஒரு உபதேசம் வந்திருக்குல்ல, கள்ள உபதேசம். நீ சாகவே மாட்டப்பா, நீ கடவுள், நீ சாகவே மாட்ட. நீயா நான் சாகன்னு விரும்பினா தான் சாக முடியும். இதெல்லாம் கதைகள், புராணங்கள்ல இருக்குதுங்க கதைகள். அந்த மாதிரி கதைகளை பிசாசு இப்பவும் உண்டாக்கி சிலரை நம்ப வைக்கிறான். பைபிளை வச்சுக்கிட்டே பேசி நிறைய ஊழியக்காரங்களே, தெய்வ பிள்ளைகளை ஏமாற்றுகிறான். வஞ்சிக்கப்பட்டு போகாதங்க. இதெல்லாம் பிசாசன் உபதேசம். ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே இந்த உபதேசத்தை கொண்டு வந்துட்டான் சாத்தான். நீ சாக மாட்ட, நீ கடவுளை போல ஆயிடுவ. இதான் பிசாசனுடைய தந்திரம். இந்த உபதேசம் இன்னைக்கு வருது இல்லை, கடைசி காலத்தில் இதெல்லாம் வருன்னு பைபிள் இருக்குல்ல, அது வர ஆரம்பிச்சுட்டு. இப்போவே எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எவ்வளவு வல்லமையாக கர்த்தர்களை பயன்படுத்தினாலும் நீங்கள் மனுஷன்தான், மனுஷி தான், சாதாரண மனிதர்கள் தான். உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். அவர் கீழே வச்சுட்டாருன்னா யூ ஆர் நத்திங். அது எனக்கு தெரியும். அவர் கையில் இருக்க வரைக்கும் ஜனங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிறார், அதோடைய கிருபை. அவர் கீழே வச்சுட்டார்னா மோகன்லால் இஸ் நத்திங், ஒரு சாதாரண மனிதன். இதை எப்பவும் உணர்ந்து நடந்து கொண்டாலே அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அதை தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால தான் சொல்ல, நம்ம யாரும் வணங்குறதுக்கு நம்ம விடக்கூட. பிசாசு என்னன்னாக்கி தன்னை எல்லாரும் வணங்கணும், அதான் அவருடைய நோக்கம். இன்னைக்கு அது மாதிரி மனிதர்கள் அறிய பவுலையும் பர்னபாவையும் பார்த்து கடவுள் மத்தியில் வந்துட்டாங்க. அவங்க பெரிய அற்புதம் நடந்தார். அவங்க அற்புதம் பார்த்த உடனே இந்த மாதிரி அற்புதத்தை மனுஷனால் செய்ய முடியும், கடவுளே நம்மள வந்திருக்கான்னு மாலை போடுறாங்க, பாதத்தில் விழுறாங்க, சூப்பிட்டர்ன்றாங்க. பவுலும் பர்னபாவும் சட்டை கிழித்து கொண்டு சொன்னாங்க, இல்லை நாங்கள் மனிதர்கள், நாங்கள் கடவுள் இல்லை, இந்த அற்புதத்தை செய்தவர் இயேசுன்னு சொல்கிறாங்க. ஊழியக்காரங்க கவனமாக இருக்கணும். அதில் சில வருஷத்துக்கு முன்னால் ஆந்திராவுக்கு ஊழித்து போயிருந்தேன். ஆந்திராவில் இந்த வாராங்கல்ன்ற இடத்துல அந்த மீட்டிங்கில் ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்கிறார். இயேசுவின் நாம மகிமை. அதனால் ஜனங்க பல ஊர்கள்லேருந்து மைதானத்திலேயே குடும்பமாக தங்கியிருந்தாங்க கூட்டத்துக்கு. அப்போ ஜெபிக்கணும், ஊழியக்காட்டு ஜெபிக்கணும்னு கடைசி நாள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆனால் நிறைய மிராக்கிள்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் கர்த்தர் செய்து சப்பானி நடக்கிறாங்க, குருடர் பார்வையிடாங்க. இயேசு தான் அந்த அற்புதம் செய்யணும். மக்கள் நிமித்தம் ரொம்ப பாவமான ஜனங்க விசுவாசத்தோடு ஒரு குழந்தை மாதிரி இயேசுவை நம்பினாங்களோ, அதனால அற்புதம் செய்தார். அவங்க நினச்சிட்டாங்க மோகன்லால் தான் காரணம்னு, என்ன பார்க்கணும் தொடரணும் அப்படின்லாம் வந்துட்டாங்க. எனக்கு அந்த மக்கள் சூழ்ந்துக்கிட்ட பயங்கர கூட்டம். கடைசி நாளில் ஜெபிக்கணும்னா நாங்கள் இவரை தொடரணும், இவர் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஜனங்க தெலுங்கு தான் பேசுகிற மக்கள். அப்போ எனக்கு ஸ்டேஜை விட்டு இறங்குறதுக்கு பயம். எதுக்குன்னா மக்களுக்கு பயம், அவங்களுடைய தவறான நம்பிக்கை. அதனால சரி ஜெபிக்கன்னா மேடையிலேருந்து பேசினேன். ஓகே, எல்லாம் கவனிங்க. நான் கடைசி வரைக்கும், கடைசி ஆள் வரைக்கும் கை வைத்து ஜெபிக்கிறேன். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, வியாதிசம் கைகளை வைப்பீங்க, இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்கன்னு. அதை நான் செய்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் யாரும் என்னை தொட்டு கும்பிடக்கூடாது, என் பாதத்தில் விழக்கூடாது. அது மாதிரி நடந்தது முந்தின நாட்களில். அதெல்லாம் தப்பிச்சு தான் ஓடுனேன். அதனால மக்கள், நான் உங்களை போல் பாடுள்ள மனுஷன். உங்களுக்கு வியாதி வர மாதிரி எனக்கும் வியாதி வரும், எனக்கும் பலவீனம் வரும், எனக்கும் பசி வரும், எனக்கும் தாகம் வரும். நான் பர்லோகத்திலேருந்து இறங்கி வந்த தூதன் கிடையாது, சாதாரண மனிதன். எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும். மரணம் வந்தால் என்னையும் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிறவர் இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவர், ஆராதனைக்குரியவர். அவரை மட்டும்தான் நீங்கள் தொழணும். மனுஷனை கும்பிடக்கூடாது, தொழக்கூடாது. அதுக்கெல்லாம் சம்மதிச்சா நான் அவன்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிறிஸ்தவர் அல்லாத நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் மனிதர், சினிமா நடிகனே தெய்வம் தெய்வம் நீ கொண்டாடினவங்களே இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு விடுவாங்களா?
இதான் பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு விளங்க வச்சு சில நிமிட நேரம் பேசி, நீங்கள் அதை ஒத்துக்கொண்டா நான் இருக்க, இல்லைன்னா நான் போயிடுவேன். இப்போ இறங்கி சொன்னோடனே, சரி நாங்கள் கும்பிட மாட்டோம், காலில் விழ மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சா போதும்னு பெருங்கூட்டம் ரொம்ப நேரம் அப்புறம் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணி கூட ஆட்களை வச்சு அந்த மக்களுக்கு இப்பவும் சில இடத்துல போனால் உடனே வந்து காலை பிடிச்சிடறாங்க. அப்போ காணிங்க அப்படி இயேசுவை மட்டும்தான் தொழணும், மனுஷனை தொழக்கூடாது, கும்பிடக்கூடாதுன்னா நீங்கள் தான் கடவுள், எங்களுக்கு இந்த அற்புதம் நடந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த கேன்சர் போச்சு, இந்த அற்புதம் நடந்துச்சு, கடவுள் கிடையாது. கடவுள் உங்கள் நன்மைக்கு என்ன கிருபையாக பயன்படுத்துகிறார். நான் ஒரு மனிதன், அவ்வளோதான் விலகணும். உடனே அவங்க சொல்கிறாங்க கடவுளுக்கு பிறகு ரெண்டாவதுங்க. உடனே மக்கள் அப்படி தானே கடவுளுக்கு பிறகு ரெண்டாவது, அப்படி ரெண்டாவது மூணாவதெல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண பாடுள்ள மனிதன். ஆனால் இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். அவரை நோக்கி தான் ஜெபிக்கிறோம். அவருக்கு தான் நீங்கள் மகிமை செலுத்தணும். அதை கிறிஸ்தவங்களை புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் புறஜாதி மக்கள் அவங்கெல்லாம் மனிதர்களை தெய்வமாக வணங்கிய பழக்கப்பட்டவங்க. கிறிஸ்தவரெல்லாம் மனுஷனை தான் தெய்வமாக வணங்குறாங்க. நிறைய சரித்திரம் எடுத்து பாரு, எல்லாமே மனிதர்களை தெய்வம் வணங்கிய பழக்கப்பட்டவங்க. அந்த மாதிரி போதனையில் வந்தவங்க. இதான் சாத்தானுடைய போதனை. அப்போ நீ கடவுளாயிடலாம், இதான் பிசாசு. இந்த பலவீனத்தை பயன்படுத்த நிறைய பேர் கடவுளாக வெளிப்பு விட்டால் மக்கள் எல்லாம் அவங்க பக்கம் போவாங்க, மெய்யான ஆண்டவரை விட்டு போயிடுவாங்கன்றதான் பிசாசனுடைய தந்திரம். அதுபடி தான் நிறைய பேர் அவன் ஏமாற்றுக்கிறான். அப்போ இங்கே அவருடைய ஏவாள்கிட்ட சொல்கிறான், நீ சாக மாட்ட முதல்ல, ரெண்டாவது நீ கடவுளாக மாறிடுவ, உனக்கு எல்லாமே தெரியும், கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களை போல இருப்ப, நீயே கடவுள், நீ தான் தேவர், ஆமாம் நீ தான் கடவுள், ஒன்று தான் அப்புறம் எல்லாரும் வணங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இதுதான் பிசாசு உண்டாக்குகிறான். அப்படி தான் இன்னைக்கு ஆகிவிட்டது. இந்தியாவில் பாருங்கள், உலகம் முழுதும் பல மதங்கள் பல தேசங்களில் நிறைய அப்படி தானே மனிதர்கள் தெய்வங்கள் ஆக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி இது பிசாசனுடைய ஒரு தந்திரம். இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும், மேற்கொள்ளணும். பாருங்கள், இதை சொல்லிடுறான். இப்போ ஏவாளை வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட வச்சு அவளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிற்று. அவள் பார்த்தா நானும் இது தப்பு பண்ணிட்டேன், அப்போ நான் மட்டும் தப்பு பண்ணிட்டு போனால் கணவரும் தப்பு பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம்ல. கணவருக்கும் பழத்தை கொடுத்துட்டான். அவராது சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டியம்மா, ஆண்டவர் நமக்கு அப்பா எவ்வளவு சொன்னார்ல, நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமே. சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க கணவர் வரட்டும், நான் கணவர்கிட்ட பேசிக்கிட்டேன்னு ஏவாள் சொல்லியிருந்தா பிசாசு நின்று இருப்பானா, ஓடி இருப்பான். இவன் கணவர்கிட்ட கன்சல்ட் பண்ணணுன்னு நினைக்கல. அதனால தான் பெண்கள் பலவீன பாண்டம், அதில் பல பலவீனங்களில் ஒன்று டக்குன்னு யாரையும் நம்பிடுறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க. இந்த சீட்டு போடுறது, பணம் கொடுக்கல, ஏமாத்துறதெல்லாம் பாருங்கள் பெண்கள். ஏன்னா அவங்க தான் குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், கொஞ்சம் பணம் சேர்த்தா நல்லது. அவன் திருடனா ஏமாத்துறவனை பேங்கை விட அதிக வட்டி தர்றான், நிறைய பணம் கிடைக்க ஏமாந்துடுறாங்க. நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய பலவீனம் சாத்தான் அதை பயன்படுத்தி தான். அதனால தான் பெண்கள் டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்களாக ஒரு தீர்மானம் எடுக்காதபடி உங்கள் கணவரோட கலந்து பேசி தீர்மானம் எடுக்க, இல்லைன்னா சாத்தான் உள்ள நுழைஞ்சிருவான். நீங்களாக ஒரு தீர்மானம். நிறைய சில பெண்கள் வருவாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டால், என் நகையெல்லாம் கொடுத்தேன், பக்கத்து வீட்டில் இருந்தவங்க தான், விசுவாசி தான், ஒரே சபைக்கு வர்றவங்க தான், ஒரு கடன் ஆயிட்டு நாங்கள் அடுத்த மாதம் திருப்பி தந்துடுறோம், பணம் வரப்போகுது, நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுது, இப்போ திருப்பி தர மாட்டேங்கிறாங்க, என் கணவருக்கு தெரியாது. அதை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. கணவருக்கு தெரியாமல் செஞ்சிட்டிங்கல்ல. இவங்க ஒரு கணவர்கிட்ட ஆலோசனை கேட்டுருந்தா வேண்டாமா இதெல்லாம் அவளை நம்ம யாரோ நம்ம முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணலாம், நகையெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டாம் சொல்லி. இப்போ பாருங்கள், அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க. என்ன ஆகுறது? கணவருக்கு சொன்னால் என்ன ஆகும்? குடும்ப சமாதானமே பாதிச்சோம்ல. பிசாசுடைய தந்திரம் உங்கள் சபைக்குள்ளே இருக்கிற ஆளையே பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை பிசாசு கெடுத்துருவான். டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா ஊழியர்களும் உண்மையான நேர்மையான ஊழியர்கள் அல்ல. சில ஊழியர்களை பிசாசு தந்திரமாக சபைக்குள்ள ஊழியக்காரன்ற பெயரில் கொண்டு குடும்பங்களை நுழைந்து பாழாக்குகிற காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். பயங்கர கேர்ஃபுல்லாக இருங்க.
ஜெபிக்கு வர எல்லாரையும் நம்பி ஏற்றுக்கொள்ளாதங்க. சாத்தானுடைய தந்திரம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். கணவன் மனைவி 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, நல்லா ஜெபிப்பாங்க. அவர் பிஸ்னஸ் மேன். அதிகமா காலையில் எழும்பி நல்லா ஜெபிச்சுட்டு பிஸ்னஸ்க்கு போயிடுவாங்க. அப்படியே மனைவி சமையல் செய்து வச்சுருப்பாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. கொஞ்ச நாளாக பார்க்குறாரு, அவருடைய மனைவி சமைச்சு டேபிள் எடுத்து வச்சுட்டு தூரம் போயிடுவாங்க. அப்புறம் இவராக எடுத்து வச்சு சாப்பிடுவார். ஏதோ அன்றைக்கி கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை போல் நினச்சா டெய்லி அப்படி நடக்குது. ஒரு வாரமாக கவனிச்சார். புருஷன்கிட்ட முகம் கொடுத்து பேசுகிறதே இல்லை. சாப்பாடு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. என்னச்சு என் மனைவிக்குள்ள ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு, என்ன நடக்குதுங்க, ஏன் எனக்கு பரிமாற மாட்டேங்கிற, ஏன் முகம் கொடுத்து பேச மாட்டேங்க, வச்சுட்டு போயிடுற, என்ன விஷயம்னு கேட்டால் அப்போ தான் சொல்லியிருக்காங்க, பயங்க. என்ன பயம் உனக்கு? அவன் சொன்னாங்க, போன வாரம் ஒரு ஊழியக்காரர் வந்தார், பைபிள் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ஊழியக்காரர், பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்ற ஊழியக்காரன்னு சொன்னாங்க. ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் ஜெபம் பண்ணுவார், நல்ல வெளிப்பாடெலாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி, அவர் ஜெபிக்கும்போது ஒன்று சொன்னார், அந்நிய பாஷை பேசி கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கும் உங்கள் கணவருக்கு சண்டை வரப்போகுது, பிரிவினை வரப்போகுது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் ஜெபம் பண்ணி சொல்லிட்டு காணிக்கு வாங்கிட்டு போயிட்டாரு, வெளிப்பாடு சொல்கிறேன்னு சொல்லி. இப்போ இவங்களுக்கு என் கணவர்னா ஒன்றா இருக்காங்க, எத்தனையோ வருஷமாக ஒன்றா ஒழுங்காக ஜெபம் பண்ணி ஒன்றா குடும்பம் ஜெபம் பண்ணி நல்லா இருக்காங்க ஊழியத்தில் எல்லாம். இப்போ இவங்களுக்குள்ள பயம், கணவருக்கு எனக்கு சண்டை வந்துடுமோ, பிரிஞ்சிருவோமோ, பிரிவினை வந்துடுமோ. தீர்க்க தரிசனம் வந்துட்டுல்ல, அந்நிய பாஷை பேசி தீர்க்க சொல்லிட்டார்ல. இப்போ பயத்தில் பேசினா தானே சண்டை வரும். அதனால் பேசாமல் அமைதியாக இருந்துட்டா சண்டை வராதில்ல. இப்படிலாம் சாத்தான் எவ்வளோ தந்திரமாக அவர் வீட்டுக்குள்ளே நுழையிறான் பார்த்தீங்களா. ஊழியக்காரன்ற பேரில் பைபிளை வச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு கணவன் மனைவிகளை பிரிவினை உண்டாக்கிட்டான். இதைத்தான் நான் சொல்கிறேன், சாத்தானுடைய தந்திரம். இப்படிலாம் நடக்குதில்ல. இது மாதிரி 1-2 இல்லை, நான் பல காரியங்கள் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறேன். அவர் கணவர் சிரிச்சிட்டு யார் சொன்னால், நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் ஒன்றா ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்மளை ஒன்றா வச்சிருக்கிறாரு. அப்புறம் சொல்லி ஒன்றும் பயப்படாது, யார் தீர்க்க சொன்னாலும் அப்படிலாம் கர்த்தர் பேச மாட்டார், வா உட்காருன்னு சொல்லி அப்புறம் உட்கார வச்சு, அவர் எந்த ஊழிக்கான்னு, நம்ம பாஸ்டர்னா ஓகே, உங்கள் சபைக்கு போகிறீங்க, உங்கள் பாஸ்டர்னா உங்களுக்கு தெரியும், அவர் வீட்டுக்கு ஜெபிக்க வர்றாருன்னா பிரச்சனை. அவர் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றான்னு கூட தெரியாது. யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வீட்டில் ஜெபிச்சு தீர்க்கத்தை சொன்னால் அவர் அவருக்கு அப்புறம் சொல்லிட்டார், இனிமேல் பைபிளை தூக்கிட்டு ஊழியக்காரின்னு சொல்லிக்கிட்டு வந்தால் கூட தெரியாத ஒருவர் வந்தால் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. நமக்கு தெரியாது அவங்களாம் ஊழியக்காரி கர்த்தர் வர சொன்னார்னா வீட்டுக்குள்ளே விடவே விடாது. நம்ம பாஸ்டர் வரட்டும், நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க வரட்டும், நமக்கு தெரிஞ்ச ஜபக்குழுவுக்கு வரட்டும், தப்பு இல்லை. நம்ம தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் வர்றான்னு வீட்டுக்குள்ளே நீ யாரையும் அனுமதிக்கூடாது. யார் கூட்டிகிட்டு வந்தாலும் என் கணவர் வரட்டும் வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதை தப்பிச்சுட்டு அந்த குடும்பம். அப்போது இது மாதிரி நடக்குதில்லை அவங்களுக்கு. அப்போ சாத்தான் எவ்வளோ தந்திரமாக ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறான் பார்த்தீங்களா. இதை நீங்கள் புரிந்து கொள்ளாட்டா அவ்வளோதான். அதனால தான் சாத்தானுடைய தந்திரங்கள். ஏவாள் தனியாக இருக்கும்போது தானே வர்றான் பாருங்க. ஆதாம் இருக்கும்போது வந்தான்னா பிசாசு வரமாட்டான். ஆதாம் இருக்கும்போது வந்திருந்தா 2 பேரும் கன்சல்ட் பண்ணியிருந்தா, இல்லைங்க இப்படி சொல்கிறாங்க, நான் கர்த்தர் இப்படி சொல்லுங்க, ஆதாம் கேட்டப்ப கர்த்தர் நம்ம இப்படி சொல்லியிருக்காரு, அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தாரு, நம்மகிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கார், அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கிறோம் பேசுகிறாரில்ல, நம்மளை அடிமை மாதிரி வைக்கலையே, தூரம் ஒதுக்கலையே, நமக்கு இப்போ சந்தோஷமாக தானே இருக்கும். இந்த ஆள் வேறு மாதிரி சொல்கிறாங்க, இந்த பிசாசு இந்த சர்ப்பம் அப்படின்னு யோசிக்கிறேன். வரட்டும், இன்னைக்கு சாயங்காலம் கர்த்தர் வரட்டும், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிசாசு ஓடியே போயிருப்பான்ல. அதனால தான் சாத்தானுக்கு இதெல்லாம் தெரியும். ஏவாளை பிடிச்சிட்டா இவங்க பாவத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கெடுக்கிறதற்கு இவங்களை தந்திரமாய் வஞ்சித்து பாவத்துக்குள்ளாக்கிட்டான். அதனால சாபம் உலகத்துக்குள்ளே நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட்டு தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு பாருங்க எவ்வளோ வேதனை அனுபவிச்சாங்க. என்ன காரணம்? ஆண்டவர காரணம். சாத்தான் தந்திரமாக வந்தான். அப்போ
இவங்க அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நீ அதனால தான் வசனம் விழிப்பாருங்க, எச்சரிக்காருங்கன்னு தான். எதிராளி பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல வர்றதுனால எச்சரிக்காருங்க, விழிப்பாருங்கன்னு ஆண்டு சொல்லியிருக்காருல. அப்போ நம்ம விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நாங்கள் ஒரு நாள் இங்கே ஜபக்குழுவில் தேசத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். பிகினிங் 80களில் ஒரு நாள் ஞாபகம் இருக்குது. நாங்கள் எல்லாம் தேசத்துக்காக பாரத்தோடு அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் யாரோ ஒரு அம்மா இருந்துச்சு, எங்களுக்கு தெரியாது. அவங்க பைபிளை தூக்கிட்டு ஊழியக்காரின்ற பேரில் வந்து யாரோ ஒரு ஊழியக்காரி வந்திருக்காங்க போல், எங்களை முன்ன பின்ன தெரியாது. அவங்களும் ஜபக்குள்ளே இருக்காங்க. வர்றவங்களே இப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும், உட்காந்துருக்குறாங்க. அப்போ நாங்கள்லாம் தேசத்துக்கு ஒரு மனமாக ஜெபிக்கிறோமா, இந்த அம்மா டக்குன்னு சத்தமாக அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுது. அது தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்த உடனே ஆண்டவுடைய பிரசன்னம் அப்படியே தடைப்பட்டு ஜெபிக்க முடியல. ஒரு மனமல்ல, டக்குன்னு எல்லாம் அமைதி ஒரு மாதிரி ஆயிட்டு. அது பாடல தீர்க்கம் சொல்லுது, கத்தர் நான் பேசுகிறேன்ற மாதிரி பேசுது. எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஆவியில் டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டா எனக்கு டக்குன்னு நான் பார்க்குற ஆண்டு சொல்ல இது வஞ்சிக்கிற ஆவி, இது என் பேரை சொல்லிட்டு ஊழியக்காரி மாதிரி வந்திருக்குது. இந்த ஆவி ஜெபத்தை கெடுக்க வந்திருக்கிற ஆவி. இது எப்படி சொல்கிறது? உடனே நான் ஊழியக்காரின்ற பேரில் வந்திருக்குது, மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது? உடனே நான் பார்த்தேன், டக்குன்னு அது பாடு செய்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே டக்குன்னு சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிச்சேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இயேசுவின் நாமத்தினால சொல்லி எல்லாரும் ஜெபிச்சோமா டக்குன்னு இந்த அம்மா வாய் மூடிட்டு. அவ்வளோதான். டிஸ்டர்ப் பண்ணுகிற ஆவி, தீர்க்க தரிசனம்ன்ற பேரில் அந்த ஜெபத்தை டிஸ்டர்ப் பண்ணுகிற ஆவி, அது ஒரு ஆவி. பிசாசு தந்திரம் ஒரு ஜெபக்குழுக்குள்ளே நுழைவான், சபைக்குள்ளே நுழைவான், ஒரு குடும்பத்துக்குள்ள தந்திரமாக நுழைவான். இது பிசாசான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஊழியக்கார மாதிரி ஊழியக்காரி மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு ஒளியின் தூதன் வேஷத்தை அதனால தான் நிறைய பாஸ்டர்மார் சொல்கிறது, எல்லா இடத்துக்கும் போய் நம்பாதங்க, மாட்டிக்கொள்ளாதங்கன்னு சொல்லு. ஏன்னா கள்ள உபதேசம் பெருகி கொண்டு இருக்கிற காலம். அன்றைக்கி போகிற சபையிலே உபதேசம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பாஸ்டர் அவங்களுடைய லைஃபு அவங்களுடைய போதனை கரெக்டாக இருக்கான்னு கவனித்து நீங்கள் ஆராதனை இல்லாட்டினா அந்த ஆவி உங்களையும் தாக்கிறோம். அவர் கள்ள உபதேசத்தை பண்ணால் அந்த ஆவியினுடைய தாக்கம் உங்களுக்குள்ளே வந்து உங்களையும் அதில் முடைக்கிறோம். அப்புறம் நீங்களும் பரலோக பாக்கியத்தை இழந்துருவீங்க. கவனமாக போகிற சபை குறித்து ஜாக்கிரதை, அவங்களுடைய ஊழியரை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கவனமாக அவங்க நல்ல ஊழியர், ஆண்டவரோட அனுபவம் உள்ளவங்க, சத்தியத்தை தான் பேசுவாங்க, வசனத்தின்படி கரெக்டாக தான் சபை நடக்குன்னு உறுதியாக இருங்க. அதில் கவனமாக இருங்க. இதில் தான் நம்ம கவனம். கடைசி காலம் இது. அதனால் எல்லாத்தையும் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ண உடனே கர்த்தருடைய ஊழியக்காரர் தானே நம்பிடாதங்க. ஏன்னா தீர்க்க தரிசனம்னு ஒன்று இருக்குது, கள்ள தீர்க்க தரிசனம் இருக்குது. அப்போ நல்ல ஊழியர்கள் இருக்காங்க, கள்ள ஊழியர்கள் இருக்கான்னு பைபிளில் இருக்குது. கள்ள போதகர்கள், நல்ல போதனை பண்ணுறவங்களும் இருக்காங்க, கள்ள போதகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதை பிரித்து பார்க்க தெரியணும், எல்லாவற்றையும் நம்பாமல் வசனத்தில். அப்போ நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கணும், பகுத்தறி. அதுக்கு தான் பைபிள் வசனம் தெளிவாக நமக்கு தெரியணும். நீங்கள் வேதத்தை நல்லா வாசித்து பைபிள் வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஏமாற்ற முடியாது. வசனம் இப்படி சொல்லுது, எனக்கு ஆவியானுடைய பிரசன்னம், டக்குன்னு ஆவியானவர் இந்த வசனத்தை வச்சு உங்களுக்கு காமிச்சிடும், இதான் வசனம், இதில் ஸ்ட்ராங்காக நில்லுன்னு சொல்லி. அப்போ யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த கடைசி காலத்தில் பயங்கரமான வஞ்சகமான காரியம் நடக்கும். அன்றைக்கி பாருங்கள், இதுதான் நடக்கும். எப்படி ஏவாளை வந்து சாத்தான் தந்திரமாக வஞ்சித்தானோ, அதனால தான் எச்சரிக்கையாக இருங்க. நம்ம அவனை ஜெயிக்கணும், அவனுடைய தந்திரத்தை நீங்கள் ஜெயிக்கணும். ஏவாள் ஜெயித்திருக்கலாம். என்ன பண்ணியிருக்கணும்? ஒரே ஒரு காரியம்தான். சரி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தம்பி, இந்த பழத்தை சாப்பிட்டா தேவர் போலாயிரன்னு சொல்கிற, என் கணவர்கிட்ட தான் ஆண்டவர் இந்த கட்டளெல்லாம் கொடுத்து, கணவர் மூலமாக தான் எனக்கு தெரியும், என் கணவர் வரட்டும், அவருக்கிட்ட சொல்கிறியா, கணவர் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? பிசாசு ஓடியே போயிருப்பான். அல்லது வந்தவுடனே கணவர்கிட்ட முதல்ல சொல்லுங்க, சாப்பிட முன்னால் கணவர்கிட்ட இப்படி வந்து இந்த சர்ப்பம் சொல்லுதுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அல்லது என்ன சொல்லியிருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு, கொஞ்சம் நேரத்தில் கர்த்தர் எங்களை சந்திக்க வருவார், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ இதெல்லாம் தான் அவன் மேற்கொண்டிருக்கணும். அதை செய்யாமல் விட்டது தான் இன்னொரு வஞ்சிக்கப்பட்டு போய் சாபத்துக்குள்ளாகி இவ்வளோ பெரிய பாதிப்பு. அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம விளங்கி கொள்ளணும். இப்போ ஏவாளை தந்திரமாக தான் வஞ்சிதான். சரிங்க, நல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தரோடு இருக்கிறவங்க வஞ்சிக்க முடியுமா?
அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களையும் பிசாசு ஏமாற்ற முடியும். அதனால தான் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும்னு. பாருங்கள், 2 நாளாகமும் 21 அதிகாரம் 1 நாளாகமும், வேத புஸ்தக திருப்ப 1 நாளாகமும் 21 அதிகாரம் 1 நாளாகமும் 21 அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. எடுத்துட்டீங்களா? பாருங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி, நல்ல கவனிங்க வசனத்தை, சாத்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிறான். அப்ப தேசத்தில் ஆளுகை செய்யறது யாரு? தாவீது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆண்டவரால் வழி நடத்தப்பட்டவர், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவர், இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இப்ப சாத்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். அப்ப தேசத்துக்கு ஒரு தீமை உண்டாக்கணுமானா லீடரை தான் பிசாசு பிடிப்பான். இன்னைக்கு நம்ம தேசத்தில் நடக்கிற நிறைய லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி கார்பரேட்டுகளுக்கு தான் சாதகமாக ஏழை ஜனங்க பாதிக்கப்படுறாங்க, விவசாயி பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பல ரைடுகள் விடப்படுகிறது, அது இதுன்னு நிறைய பேசுகிறாங்களே, தேர்தல் கமிஷன் எல்லாம் பேசுகிறாங்கல்ல. பின்னால் இருக்கிறது யாருன்னு நீங்கள் சிந்திச்சு அவங்களுக்கு தெரியும். வேதத்தை கவனமாக பார்த்தா தெரியும். தேசத்தை பாழாக்க சாத்தான் எழும்புனா லீடரை தான் பிடிப்பான், பின்னால் இருந்து கிரியை செய்வான். பாருங்க, ஏவினான், உள்ளத்தில் ஏவினான், ஏவி விட்டான். இந்த மாதிரி செய்ய அப்படின்னு ஏவி விட்டான். உனக்கு சாதகமாக ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நீ பாரு. இஸ்ரவேலையும் யூதாவையும் கணக்கு பார்க்கணும், சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுக்கிற அதான் தோன்றான், ஏவி விட்டான். சென்சஸ் தாவீது, இந்த தேசத்தில் 12 கோத்திரம் இருக்காங்க, இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, சென்சஸ் எடுக்கும்போது யூதா கோத்திரம் எவ்வளவு, மற்ற கோத்திரம் எவ்வளோன்னு, பெரிய இஸ்ரவேலர் எவ்வளவுன்னு கணக்கெடு. ஏன்னா இவங்க உனக்கு சாதகமாக இருப்பாங்க, அவங்க இடையில வந்தவங்க, உனக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கான்னு நம்ப முடியாது. அதனால் எப்போதுக்கும் நீ சேஃப் சைடுக்கு எண்ணி கணக்கு எடுத்துட்டா சரியாக இருக்கும்னு அப்படி தான் நடந்திருக்கணும். யோவாப் சொல்கிறாரு, இதெல்லாம் வேண்டாங்க, அது ஆண்டவருக்கு விரோதமான. தாவீது கேட்கல. இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது ஏன் நடக்கணும்னு சொல்கிறார் யோவாப். அந்த ஆலோசனையெல்லாம் கேட்கல. நான் சொல்கிறப்ப ராஜா சொல்கிற கணக்கெடுங்க, என் பக்கம் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியணும். அவங்கள நம்ப முடியாது, எல்லாரும் என் மக்கள் தான். இஸ்ரவேலரும் யூதா பென்யமீன் எல்லாம் என் மக்கள் தான். ஆனால் இவங்க என்னை முதல்ல ராஜாவாக்குனாங்க, அவங்கெல்லாம் பிந்தி சேர்ந்தாங்க. அவங்கள முழுமையாக நம்ப முடியாது. அப்போ ஏன் சார்பாக எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியணும். தேவன் பார்க்குறார், முழு மக்களுக்கும் தானே உன்னை ராஜாவை வச்சேன், நீ என்ன மக்களை பிரிக்கிற. அதான் சாபம். அது சாத்தான். பின்னால் இருப்பது யாருன்னா, இது உலக மனுஷ வழக்கத்தின்படி சாதாரணமாக நினைப்பாங்க. நீங்கள் நிறைய சொல்லலாம், இப்படி கணக்கெடுங்க, அப்படி கணக்கெடுங்க, இதை கணக்கெடுங்க, அதை கணக்கெடுங்க. ஆனால் தேசம் முழுமைக்கு நன்மை உண்டாகிற சிந்தை தான் இருக்கணும் ஒரு லீடருக்கு. சுயநலமாக தன்னுடைய மக்கள் இவங்க அந்நியர்கள்னு உணர்வு வந்தாலே அவங்க லீடராக இருக்க தகுதியற்றவர்கள். எப்போ அந்த லீடராக வந்துட்டான்னா எல்லா மதத்தினருக்கும், எல்லா இனத்தினருக்கும், எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும், எல்லா மாநிலத்தவர்களுக்கும் பொதுவான ஒரு லீடர். எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடாவிட்டாலும் சரி, அவங்க எல்லாம் என்னுடைய ஜனம். இந்த ஜனங்களுக்கு தலைவனாக ஆண்டவர் என்னை நியமிச்சிருக்கிறாரு, எல்லாருக்கும் பொதுவாக நான் நடக்கணும் சிந்தையோடு செயல்பட்டால் அது தேவனுடைய சிந்தை. இல்லை, இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் நான் தனியாக்கணும். இது சபைக்குள்ளே இருக்குது. இல்லை, இது எங்கே ஆரம்பிச்சே தெரியுமா? சபைக்குள்ளே. பிசாசு உள்ள நுழைஞ்சி சபைக்குள்ளே இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டவங்க, எனக்கு சாதமாக இருந்தவங்க, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன், அவங்களுக்கு அவங்க விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பேன். இவங்க விரோதமாக செயல்பட்டவங்க இவங்கள பழி வாங்குவேன், இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பேன். சபைக்குள்ளே வந்துட்டுங்க, பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அலையிறான் பாருங்க, அவனுக்குள்ளே பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். பிரிவினை, ஒரே குடும்பம் சபைங்கிறத உடைக்கும்படி பிசாசு கிரியை செய்துட்டானே. ஜாதியை பற்றி ஒரு சர்ச் லீடர் பேசினாலே பிசாசு நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். நமக்கு எங்க ஜாதி? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்று, ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. அந்த உணர்வே இருக்கக்கூடாது. மக்கள் அப்படி வந்தால் கூட சொல்லணும், தப்பு. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டாங்க, ஒன் ஃபேமிலி, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். இதைத்தான் பேசணும்.
அதை விட்டுட்டு மெஜாரிட்டி வந்து இவங்க எனக்கு சாதகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு சாதகமாய் பேசுவது, மத சார்பாய், மொழி சார்பாய், ஜாதி சார்பாய் பேசுவது, அது பிசாசுடைய தந்திரம். அவங்க தான் பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம், அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதில் தான் கவனம் செலுத்தணும். தாவீதை பார்த்தீங்களா, ஏவுதல் உள்ளத்தில் வரும். இதில் 2 சாமுவேல் 24:1 அதில் இதே காரியம் சொல்லப்படுகிறாரு. 2 சாமுவேல் 24:1 பாருங்க. 2 சாமுவேல் 24:1 அந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் பாருங்க, நல்ல தெளிவாக உங்களுக்கு புரியும். 2 சாமுவேல் 24:1 எடுத்துட்டீங்களா, 419 பக்கம் பாருங்க. கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை உண்டாக்குனது கர்த்தர், என் ஜனன்னு சொன்னது கர்த்தர். இப்போ அதே ஜனத்தின் மேலே கர்த்தர் கோபம் வருது. இந்த ஜனத்தின் மேலே கர்த்தருடைய ஏன் வந்தது? இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுவதற்கு தாவீது ஏவப்பட்டான். அவனுக்குள்ள ஒரு ஏவுதல் வருது. சாத்தான் டைரக்டா வந்து பேசல, உள்ளத்துக்குள்ள இந்த ஏவுதல்ல 2, ஒன்று ஆவியானவர் ஏவுவது, இன்னொன்று சாத்தான் ஏவுவது. இதுதான் புரிந்து கொள்ளணும். 3 விதமான காரியம் ஸ்பிரிட் கிரியேஷன். ஒன்று நம்முடைய ஆவி, மனுஷ ஆவி. நம்முடைய மாம்சத்தில் மனுஷகத்தில் ஒரு ஏவுதல் வரும், அது நம்முடைய விருப்பம். இன்னொன்று ஆவியானவர் ஏவுவார், அது தேவ சித்தம், தேவ விருப்பம், அதை நமக்கு ஏவுதல் கொடுத்து கைட் பண்ணுவார். 3வது சாத்தான் ஏவுவான். இந்த 3ஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். எனக்கு ஏவுதல் வந்துச்சுங்க, ஆண்டவர் தான் பேசினாருங்க. இல்லை, உங்கள் மாமிசம் ஏவி இருக்கலாம், சாத்தானும் ஏவி இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினா வேத வசனத்தின்படி தான் அது இருக்கும். அதனால தான் ஒரு தீர்மானம் எடுக்க முன்னால், எனக்கெல்லாம் ஏவுதல் வரும், உடனே தீர்மானம் எடுக்கிறது இல்லை. நான் அதை எழுதி வச்சு 1 முறை 2 முறை தெளிவாக அது ஆவியானவர் பேசினது தானா, இது கர்த்தர் கொடுத்த ஏவுதல் தானா, அதை உறுதிப்படுத்தும் வரைக்கும் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணி அதை உறுதிப்படுத்தின பிறகு தான் நான் வெளியே அறிவிப்பேன், அதை செய்ய துணிவேன். ஒரு ஏவுதல் வந்தோடனே கர்த்தர் பேசிட்டாருன்னு தீர்மானம் எடுப்பது இல்லை. நான் ஊழியக்காரன் கூட கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், தெய்வ பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். அப்போ ஏவுதல் வருதுன்னா ஆவியானவர் தான் ஏவுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தாவீது அபிஷேகம் பெற்ற மனிதனை சாத்தான் ஏவிட்டான். அவனுக்கு என்ன சூழ்நிலையில் தாவீது அப்போ இருந்தார்? அவர் தேசத்தின் காரியத்தில் பிஸியாக இருக்கிறாரு, ரொம்ப நிறைய ஒர்க்கு, தேசத்துக்கு ராஜாவாயிட்டாரு. அதில் பிஸியாக இருக்கிற டைம் தான் சாத்தானுடைய தந்திரமாக கிரியை செய்வான். இந்த மாதிரி குளத்தை டக்குன்னு உள்ள நுழைஞ்சி தப்பானதை ஏவி தீர்மானம் எடுக்க வச்சிருவான். அதனால தான் நான் ரொம்ப உடனே தீர்மானம் எடுக்கிறது இல்லை. சில சமயம் என்ன செய்யறது அடுத்து என்ன கேட்பாங்க, வெயிட், ஆண்டவர் பதில் சொல்ல வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, காத்திருக்கணும். சில நாளாகும், சில மாதமாகும், ஆண்டவர் தெளிவான பதில் கிடைக்க வரைக்கும் அமைதியாக இருங்கன்னு சொல்றாரு. இதில் கவனம் செலுத்திட்டா தப்பிச்சிருவீங்க, இல்லாட்டா பிசாசு ஏவி தவறான டைரக்ஷனில் கொண்டு போயிடுவான். அபிஷேகம் பெற்றவங்களை கூட சாத்தான் ஏவி தப்பாய் நடத்த முடியும். அதை 1 முறைக்கு 2 முறை ஜெபித்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணி தெளிவாக தெரிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு உறுதி ஆயிரும். இருமனதோட குழப்பத்தோட தீர்மானம் எடுக்கவே கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால இங்கே சாத்தான் பாருங்க, அந்த வசனம் இஸ்ரவேல் யூதா, இஸ்ரவேலை தனியாக கணக்கெடு, யூதாவை தனியாக கணக்கெடு, இந்த ஜாதி கணக்கெடு, அந்த ஜாதி கணக்கெடு, இந்த மதத்தை கணக்கெடு, அந்த மதத்தை கணக்கெடு. நமக்கு சாதகமாக யார் இருப்பாங்க சைடு பண்ண? அது துரோகம், மக்களுக்கு பண்ணுற துரோகம். பிசாசு தான் அதுக்குள்ளே நுழைந்து கிரியை செய்கிறவன். ஒருவேளை தேசத்தில் சில நன்மையான காரியத்திற்கு அந்த கணக்கெடுத்தாலும் லீடருக்குள்ள அந்த உணர்வு இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கிற உணர்வு தான் இருக்கணும். வெளியில் ஒன்று பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே வேற மாதிரி இருக்கும். தெரியுமா? மனுஷங்க அப்படி தான். வெளியில் பேசுகிறதெல்லாம் அப்படியே இனிப்பாக இருக்கும், உள்ளே போனால் வேறு மாதிரி அவங்க கணக்கு போடும். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த பிசாசனுடைய தந்திரம், மாயம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர்கிட்ட இந்த பாச்சா பலிக்காது, நடிக்கவும் முடியாது. ஒரு நாள் கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார். இவங்க தேசத்துக்கு துரோகம் பண்ணுறாங்க, தங்களுக்கு ஓட்டளித்த மக்கள், தங்களை நம்பின மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த பாவம் நிறைவாகும் வரைக்கும் கவனிப்பார். அப்புறம் தாவீதே கை வச்சிட்டார் ஆண்டவர். தாவீதே சொல், தண்டனைக்கு தப்ப முடியாது தாவீது, நீ பண்ணது தப்பு, இந்த 3ல் ஒன்றை தெரிந்து கொள், இதை அனுபவிச்சு தான் ஆகணும். யாரையும் விட மாட்டார் ஆண்டவர்.
அதனால சாத்தான் அதுக்கு தான் தந்திரமாய் கிரியை செய்து காரியங்களை செய்ய நினைப்பான். அதனால தான் அவசரப்படக்கூடாது என்று சொல்லுவது. பார்த்தீங்களா, தேசத்துக்கு விரோதமாக எழும்பி தாவீதை ஏவி விட்டது. அந்த ஏவுதல் எப்படி வந்தது? ஆவியானவர் கொடுத்ததல்ல, சாத்தான் ஏவினார். சாத்தான் எழும்பி, இந்த 2 வசனத்தை நீங்கள் தியானிச்சு பாருங்க, உங்களுக்கு விளங்க. சாத்தான் இதே மாதிரி தான் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, நம்ம செய்கிற ஊழிய திட்டங்களுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி அது எப்படி கெடுக்கிறது, சாபத்துக்குள்ளாக்குறதுன்னு நமக்குள்ள தவறான ஏவுதலை கொடுத்து அவன் கிரியை செய்து விடுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ சாத்தானுடைய தந்திரம் இது. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் கூட நடக்கும், நம்ம லைஃப்பில் கூட வரும். எனக்கு அது மாதிரி வந்திருக்குது சில காரியம். இதை செய்யணும் ஒரு ஏவுதல், பலமான ஏவுதல். ஆனால் இது ஆண்டவர் நம்ம கொடுத்த பிளானே இல்லையே. நம்மளை அழைப்பு, நம்ம கொடுத்த திட்டம் வேறு. இடையில திடீர்னு அதுக்கேற்ற மாதிரி மனிதர்களை கொண்டு வருவான். இதை செய்யுங்க பிரதர், இதை செய்யுங்க, உங்களை சப்போர்ட்டாக இருப்பான்னு. அப்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும், தெளிவாக இருக்காது. அப்போ நான் சொல்லுவேன், ஓகே வெயிட் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், இல்லை செய்யணும் அந்த ஒரு ஆசையை உண்டாக்கும் அப்படியே. அப்புறம் அதை நிதானமாக வச்சு தேவ சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே நான் இதில் முழுமையாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நம்முடைய சித்தம் தெரியணும், காத்திருந்து உபவாசம் பண்ணி நம்முடைய விருப்பத்தை ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தணும். நம்முடைய விருப்பத்தை மேலே வச்சு ஜெபிச்சிங்கன்னா அது தேவ சித்த மாதிரியே தெரிஞ்சிடும். பிசாசு டக்குன்னு உள்ள நுழைஞ்சிருவான். அப்போ நம்முடைய விருப்பத்தை ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தி ஜெபம் பண்ணி ஃப்ரீயாக உட்கார்ந்து ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் தெளிவாக சொல்ல, இல்லை இது என் சித்தம் இல்லை, உன்னை டைவர்ட் பண்ணுவதற்கு சாத்தானுடைய தந்திரம், நோ வேண்டாம் என்பதாய். ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இருக்குல்ல, அதில் தான் போகணும். ஆமாம், ஒரு எங்கள் சொந்தக்காரர் அரசியல்வாதி, அவர் ஒரு அநேக வருஷத்துக்கு முன்னால் பேசினார். பாருங்கள் பிரதர் டிஜேஸ்லாம் இந்த நல்ல காரியம் யூனிவர்சிட்டி ஆரம்பித்து எவ்வளோ பேருக்கு நன்மையாக இருக்காங்க, நீங்கள் எழும்பியிருக்க ஒரு காலேஜ் ஆரம்பி, நான் உனக்கு எல்லா பெர்மிஷன், அவர் அரசியல்வாதியாக இருந்தார், நான் உனக்கு டெல்லியிலேருந்து எல்லா பெர்மிஷனும் வாங்கி தர்றேன், அப்போ நிறைய பேருக்கு நன்மை செய்யலாம்ல, அது செய்யலாம்லன்னு அவர் எனக்கு கட்டாயப்படுத்துகிறார். நீ செய், நான் உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாம் வாய்க்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ நம்மளை அப்படி செய்யலான்னு ஆசை வரும்ல. ஆனால் அது அவங்களுக்கு கொடுத்த தரிசனம், அது அவங்களுக்கு கொடுத்த ஊழியம். அதே மாதிரி என்ன செய்ய சொல்லுவார்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியும். எனக்கு கர்த்தர் நடத்தின வேற, அது எழுப்புதல் திட்டம், ஆத்மா ரட்சிக்கப்பட அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. ஆனால் இடையில ஒரு ஆசையை பிசாசு கொண்டு வாய்ப்பை உண்டாக்கி தருகிறான். அப்போ நான் சொன்னேன், அது எனக்கு கொடுத்த அழைப்பு அல்ல. அவங்க அப்புறமா 2 முறை என்னட்ட பார்த்தாங்க. பார்க்கும் போதெல்லாம் நான் எல்லாமே உனக்கு செஞ்சு தர, நீ செய் அப்படின்னு. அப்போ எல்லா வாய்ப்பும் வருகிறது என்பதை செய்ய முடியாது. ஐயோ நோ, என்னால் அதை செய்ய முடியாது. அப்போ நான் ஜெபிக்கும் போது அதெல்லாம் உன்னுடைய வேலை, அதில் போனீன்னா இந்த ஆத்மா ரட்சிப்பு எழுப்புதல் இந்த திட்டெல்லாம் முடக்கப்பட்டு விடும். நோ, ஆண்டவர் சொல்லிட்டார். அதே மாதிரி தான் சத்தியம் தொலைக்காட்சி ஆண்டவர் ஆரம்பிக்க சொன்னபோது ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி இந்த டிவி சேனல் நியூஸ் சேனல்லாம் ஆரம்பிக்கிறீங்க, எதுக்கு அதுக்கு போட்டு பிரயாசப்படுறீங்க, ஏசுடிக்கிற சேனல் ஆரம்பிங்க. அப்போவே 15-20 வருஷம் இருக்கும். சொன்னேன், 3 கோடி ரூபா நான் தர்றேன், 3 crores தரேன், 3 கோடி இருந்தால் போதும். அப்போ சேனலுக்கு லைசன்ஸ் கிடைக்கும், செஞ்சேன், நான் தர்றேன் உங்களுக்கு 3 கோடி. ஒரு பிஸ்னஸ் மேன் சொன்னார், ஏசுடிக்கிற சேனல் ஆரம்பிங்க. கரெக்டாக தானே இருக்குது, 3 கோடி ரூபா சும்மா தருவாங்களா ஒருத்தர்? ஆண்டவர் ஏவி தானே தருவார். 3 கோடி ரூபா தர்றேன்றாரு. நமக்கு டிவி சேனல் ஆரம்பித்தா 24 மணி நேரமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், ஜனம் கேட்பாங்களே, அது என்ன வரும் இல்லை? அப்போ ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் என்னுடைய திட்டம். அதுக்கு மற்ற சேனல்லாம் இருக்குது, டிவி சேனல், கிறிஸ்தவ சேனல். எனக்கு நியூஸ் சேனல் வேணும், எழுப்புதல் திட்டம் போகணும், எழுப்புதல் காலத்தில் பயன்படுறதுக்கு ஒரு நியூஸ் சேனல் வேணும், சத்தியம் டிவி, அதுதான் நீ செய்யணும். நான் நீங்கள் பணம் கொடுக்குற என்பதற்காக என்னால் இதை செய்ய முடியாது. தேவன் தெளிவாக என்ற சொல்லியிருக்கிற காரியத்தை மட்டும்தான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான். நம்ம கவனமாக இல்லாட்டா பணத்தை வச்சு பிசாசு கவுத்துருவான். சில ஆட்கள் மூலமாக தீர்க்க தரிசனத்தை வச்சு நம்மளை கவுத்துருவான். சாத்தான் தந்திரமாக நுழைஞ்சு நம்மளை டைவர்ட் பண்ண பார்ப்பான். உங்களை கூட அவனுடைய பிஸ்னஸை விட்டு, ஊழியத்தை விட்டு, சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு டைவர்ட் பண்ண பார்ப்பான். கவனமாக இருக்கணும், அவனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளணும். அதனால் ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களை அறிந்து நான் கவனமாக வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க.
தினமும் வேதம் வாசித்து ஜெபிச்சு ஆவில நிறைந்திருந்தால் தான் நீங்கள் தப்ப முடியும். இந்த கடைசி காலத்தில் முக்கியமாக ஊழியக்காரங்க, பாஸ்டர்மார்கள், போதகர்கள், சுவிசேஷங்கள், தீர்க்கதரிசிகள் டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். டக்குன்னு கர்த்தர் சொன்னார் அப்படி சொல்லிட்டு அப்படியே முடிவெடுத்து செஞ்சு பாதியில் நின்று கர்த்தருக்கு அவமானத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு மாறா எதையும் செஞ்சிடக்கூடாது. சாத்தானுடைய தந்திரத்தில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிசாசனுடைய தந்திரங்களை எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருங்க. தப்பான முடிவை எதுவும் நான் எடுத்துடக்கூடாது. எங்கள் வீட்டுக்குள்ளே சாத்தான் நுழைய இடம் கொடுக்கக்கூடாது. ஊழியத்துக்குள்ள, சபைக்குள்ள, என் பிஸ்னஸ்க்குள்ள, வாழ்க்கைக்குள்ள பிசாசின் தந்திரங்கள் நுழையாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. என்னை வழி நடத்துங்க. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிற வசனத்தின் வெளிச்சத்தை எனக்கு தாங்க. வேத வசனத்தை அறிந்து கொள்ள எப்பொழுதும் பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபித்தமுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை கொடுங்க. எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இது தொடர்ச்சியாக இன்னும் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக அதை அறிந்து கொண்டா இந்த வருகையின் காலத்தில் நம்ம காத்துக்கொள்ள முடியும். அதனால தான் கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு பேச சொல்லி நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். சரியா? இன்னும் சில வர காலத்தில், இன்னும் சில வாரங்களில் இதை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். அதனால் மறுபடியும் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியை நம்ம தியானித்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.